என்னதான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகவே மாட்டுது. அப்படின்னு நெறைய விஷயங்கள்ல யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனா எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டுதே. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன். எனக்கு ஏன் அது நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நேரங்கள்ல புலம்பிட்டு இருப்போம். சில பேர் ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்லா பாசிட்டிவா நடந்துட்டு போகும். அது அவங்கவங்க லைஃபு, அவங்களுக்கு நம்ம எப்படின்னு தெரியாது. ஸோ அது அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு ஏன் நடக்க மாட்டுது அப்படின்னு நெறைய நேரங்கள்ல நம்ம புலம்பிட்டு இருப்போம். இந்த புலம்பல் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ உழைக்கும்போது அந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கலையே, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கும்போது, ரொம்ப நியாயமான புலம்பல் தான் இது. அப்போ நம்ம இதுல ஒரு விஷயத்த தெரிஞ்சிருக்கிறோமா, அத செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம நல்லா பண்ணியிருப்போம். ஆனா சில மிஸ்டேக் பண்ணியிருப்போம். சில ஸ்மார்ட் ஒர்க் நம்ம செய்யாம விட்டுருப்போம். எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும். அது சில நேரங்கள்ல தப்பா கூட இருக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு அது கரெக்ட்டா நம்ம கொண்டு போணும். நம்ம தப்பான வழியில போகல. ஆனா அந்த இடத்துல நம்ம எப்படி பேசி அந்த காரியம் நடக்குமோ, அத செஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பார்த்து அந்த நுணுக்கங்கள கண்டுபிடிச்சு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கைக்கு தானா சேரும். லாஸ்ட்டா ஒரு தடவ ஒரு கை பார்த்துருவோமே, என்னதான் நடக்குன்னு.